இங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு போயிட்டு டேபிள் மேல இடிச்ச உடனே ஏதோ ஒரு நர்வ்ல பட்டுரும். அதனால அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு கண் பார்வை இப்ப திருப்பி கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோட அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு அவரோட ஷர்ட் அங்க இருக்கும். அந்த ஷர்ட் எடுத்து பார்த்தா அதுல வந்துட்டு ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் கரை இருக்கு. ஒரு பொண்ணோட முடியும் இருக்கு. அடுத்ததா லேடிஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் வந்துட்டு அந்த ஷர்ட் மேல இருந்து வருது. ஷர்ட்லாம் ரொம்ப கரையா இருக்குல்ல, நான் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு சந்தேகம் தான் வருது. ஏன்னா அந்த ஷர்ட்ல இருக்க அதே லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு அவங்களும் போட்டிருப்பாங்க. இப்போ இவங்க மேல டவுட் வந்து உங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ வந்துட்டு எனக்கு 45 வயசுக்கு மேல ஆகுது, உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்ததான் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்கள போயிட்டு இப்படி ஹக் பண்றப்போ அந்த ஷர்ட்ல வந்து அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் அவங்க மேலேயும் வருது. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணே வந்துட்டு மனசை தேத்திப்பா, நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வயசானவங்களை எல்லாமா பிடிச்சிருக்கும், அதனால நம்மளோட இமேஜினேஷனா இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ வேற எந்த பொண்ணா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். இந்த பொண்ணு கண்ணு தெரியாம இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு மேனேஜர் இந்த பொண்ணு பாத்துக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த மேனேஜர் கூட தான் இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு அஃபேர் இருந்திருக்கும். கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க.